Thank you everybody for being here. இந்த படம் ஃபஸ்ட் டைம் நான் இந்த நரேஷன் கேட்டது வாஸ் அ இயர் அண்ட் அ ஹாஃப் பேக். கிரு என்னை கால் பண்ணி நான் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஃபுல் படத்தை நான் வந்து நரேஷன் கேட்டேன். எனக்கு நரேஷன் கேட்கும்போது அந்த படம் எனக்கு தலையில் அப்படியே ஓடும். அப்போலேருந்து இப்போ வந்து இதை ஃபஸ்ட் டைம் இங்கே பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தேன்னா, ஸோ இங்கே பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங். அண்ட் எப்போவுமே அது இருக்கும் என் தலையில், அது ஓடின அந்த படம் அதே மாதிரி ட்ரான்ஸ்லேட் ஆகுமா, இந்த ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் ஆகுமான்னு எப்போவுமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் எனக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இது பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிரு வந்து ஷீஸ் அ வண்டர்ஃபுல் ரைட்டர். எனக்கு நாட் ஜஸ்ட் ஆஸ் அ டைரக்டர் பட் ஆஸ் அ பர்சன் எவ்ரிதிங் ஐம் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹர். ஸோ விஷ் யூ த பெஸ்ட் கிரு. அண்ட் எல்லாருமே மை வண்டர்ஃபுல் காஸ்ட், மை ஃப்ரெண்ட்ஸ் ரவி, வினய், பானு, யோகி பி, எல்லாருமே ஒரு செட்டில் வந்து ஈவன் ஒருத்தர் ஒன் பர்சன் வந்து ஈகோ எடுத்துகிட்டு உள்ளே வந்தால் அது வந்து ஒரு டிஸ்டர்பிங் விஷயமா இருக்கும். இந்த செட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்கல. நாட் ஃப்ரம் த ஹீரோ, நாட் ஃப்ரம் த டைரக்டர், நாட் ஃப்ரம் எனிபடி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் எப்போவுமே ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர். அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் சே, அவங்க கூட வந்து ஃபார் அ லைஃப் டைம் இஃப் ஐ ஹாவ் டு டூ ஃபில்ம்ஸ் ஐல் பி ஹாப்பி இந்த க்ரூ கூட பண்ணுறது. அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து ரமான் சாரோட மியூசிக், ரமான் சார் பண்ணுறாங்கன்னு கிரு சொன்னப்போ அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு படம் ரமான் சார் பண்ணால் அது வந்து டாப் லெவலில் இருக்கும். அதுக்கு மேலே நோபடி கேன் டூ பெட்டர் தென் ஹிம். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து the visual is the most important. And Gamik, you have done the best that we could have got for this film. Thank you for making us look so wonderful and for making the film look so rich and so beautiful. எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ கொஞ்சம் நேரம் பேசினா I'll start coughing. So everybody in the crew, Lawrence Kishore, Lata, everybody, all எல்லாரும் ஒன்றா வந்து இந்த படத்தை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எப்போவுமே நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஒரு பவுண்ட்ரிஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பாத் பிரேக்கிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஸோ அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ராம்காம்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு ஃபிலிம் ஒரு லைட்டர் ஜானர் ஆகிட்டா அது ராம்காம், அதுக்கு ஒரு பேர் தான் இருக்குது ராம்காம். பட் தட்ஸ் நாட் ட்ரூ. அது ராம்காம்னு சொல்ல முடியாது, அது ஒரு ரொமான்டிக் ட்ராமான்னு சொல்லலாம். there's a lot of drama that is there in the film. So நான் வந்து லைக் ஐ செட், நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் இந்த படத்தை பார்த்து. அண்ட் எனக்கு இப்போ எக்ஸைட்டடாக இருக்குது தியேட்டரில் நான் போய் பார்க்கணுன்னு. ஸோ ஐ ஹோப் எல்லாருமே போய் பாருங்கள். பொங்கல் இவ்வளோ ஆஸ்பீஷியஸான ஒரு நாள், அந்த நாள் நம்ம வரோம். ஸோ we are all super thrilled and please watch the film and enjoy the film. Thank you. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான ஒரு மேடை, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
ஸோ இவங்க எல்லார் கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அழகு படத்துலையும் அப்படியே வந்து நம்ம கேவ்மேக் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்ப்ரெஷனையும் ஒவ்வொருத்தருடைய எமோஷனையும் அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு. அது கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. மிகவும் ஒரு அழகான ஒரு கதை இந்த படம். இந்த படம் வந்துட்டு டைட்டிலே வந்து காதலிக்க நேரமில்லை பயங்கர கேட்சியாக இருந்துச்சு. அந்த நம்மளுடைய கிளாசிக் காதலிக்க நேரமில்லை அந்த டைட்டில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதை எல்லாரும் அப்ரூவ் பண்ணது, இந்த கதைக்கு அது பொருந்துமான்னு நினைக்கும் போது அப்படியே அருமையாக பொருந்திருந்துச்சு. ஸோ அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு. இந்த டைட்டிலை செலக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஹீரோவுக்கு தான் தேங்க் பண்ணணும். அண்ட் டைட்டில் கூட விட்டுட்டாங்க. அது என்ன நித்யா மேனன் முதல்ல, அப்புறமா ஜெயம் ரவி. அதுதான் முதல்ல ஒரு கேள்வியாக இருந்தது. அப்படி என்ன உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான், வேறு என்ன கான்ஃபிடென்ஸ், வேறு எதுவும் கிடையாது. ஐ மீன் நான் எல்லாமே உடச்சிருக்கிறேன்னு நான் நம்புகிறேன் சினிமாவில். இது ஒரு ஜாம்பி படம், ஒரு ஸ்பேஸ் படம் அப்படின்னு அது மட்டும்தான் உடைக்க முடியுமா என்ன, இதையும் உடைப்போம் தான் நம்ம எல்லாரும் பேசி உடைச்சோம். அது நான் வந்து இந்த மேடையில் தான் அதை நான் சொல்ல முடியும். எவ்வளோ பேர் எப்படியோ ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்டு பார்த்தாங்க. உண்மை இது தான். அண்ட் இந்த ஒரு விஷயம் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பர்சனலாக ஆஸ் அ ஹியூமனாக, ஆக்டர்லாம் விட்டுருங்க, ஆஸ் அ ஹியூமனாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து நான் ஷாருக் கான் சார்கிட்டேருந்து தான் காப்பி அடித்தேன். அவர் தான் அவர் கம்பெனியில் முதல்ல ஹீரோயின் பேர் போடணும்னு ஆசைப்பட்டார். அதே மாதிரி நான் எப்போல்லாம் பெண் இயக்குனர்களோட நான் வந்து நடிக்கிறேனோ, அப்போ ஒர்க் பண்ணுறனோ, அப்போ எல்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும், என் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மை என்னென்னா, இது ஒரு மாயையை பெண் ஆணுன்னு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். பெண் இல்லாமல் ஆணுக்கு அர்த்தம் இல்லை, ஆண் இல்லாமல் பெண்ணுக்கும் அர்த்தம் இல்லை. இதுதான் உண்மை. இதே மாதிரி தான் எல்லாமே. பிளாக் ஒயிட் எது எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப்போசிட் மீனிங் இருந்தால் மட்டும்தான் அது மீனிங்காகவே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஒரு வகையில் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இப்போது எல்லாரை பற்றியும் பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். என்னை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்து இருக்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், இந்த நேரத்தை அதுக்கு யூஸ் பண்ணலான்னு. ஏன்னா என்னுடைய கெரியர்லேயோ லைஃப்லேயும் இது ஒரு முக்கியமான டைமாக நான் பார்க்குறேன். அதனால இந்த முடிவை நான் எடுத்தேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஒரு தம்ஸ் அப் காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். நிறைய அவங்க உங்கள் பேர் தெரியல எனக்கு, சாரி. சப்னா சொன்ன மாதிரி வந்துட்டு வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ நான் சொன்ன ஆண் பெண் தான். வெற்றி இல்லாமல் தோல்வியும் இல்லை, தோல்வி இல்லாமல் வெற்றியும் இல்லை. எனக்கு வந்துட்டு ஒரு 2014 இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தோல்வியான ஒரு டைம் இருந்தது. 3 வருஷம் ஒரே படம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு லுக் இருந்தது, அந்த ஒரு மாயையில் என்னை அப்படியே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னடா அப்படி இருக்கேன்னு, படமும் சரியாக போல, தோல்வி அடைஞ்சுது. ஸோ அப்போ நான் யோசித்தேன், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு யோசித்தேன். நான் தப்பாக நடிச்சிருக்கேனா, நான் வந்துட்டு தப்பான கதையை செலக்ட் பண்ணனா, நான் அப்படி யோசிக்கும் போது என் சைட்ல இருந்து எந்த ஒரு தப்பும் எனக்கு தோணல. அப்புறம் நம்ம எதுக்கு தோண்டு போனோம், உன் சைட்ல தப்பு இல்லாதப்ப. அடுத்த வருஷமே 3 ஹிட் ஒரே வருஷம். ரோமியோ ஜூலியட், பூலோகம், தனி ஒருவன் 3 ஹிட் கொடுத்தேன் நான். அது வந்துட்டு ஏன் அப்படின்னா அந்த ரியலைசேஷன் தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒருத்தர் தோத்து போய் துவண்டு போய் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சவர்னு சொல்கிறோம். அது கிடையாது. அவர் திருப்பி எந்திரிக்காமல் இருந்தால் தான் அவர் தோல்வி அடைஞ்சவர். திருப்பி எந்திரிச்சிட்டாருன்னா அவர் தோல்வியே கிடையாது. இந்த வருஷம் நான் திருப்பி எந்திரிப்பேன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கான நிறைய நல்ல படங்கள் ஒரு லிஸ்ட் என்கிட்ட இருக்குது, நல்ல லைனப்ஸ் என்கிட்ட இருக்குது, நல்ல திறமையான டைரக்டர்ஸ் என் கூட இருக்காங்க. அடுத்தது சுதா கொங்குரா மேம் கூட இன்னொரு படம் பண்ணுறேன், பெண் இயக்குனர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பெண் இயக்குனரை வேறு எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால அப்படி தான் நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய டேர்ம் கிடையாது, டிரெக்டர், அவ்வளோதான்.
ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. கிளியராக திங்க் பண்ண முடியுது அண்ட் சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். காதலிக்க நேரமில்லை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தேன். இந்த படம் வந்துட்டு பாலச்சந்தர் சார் எப்படி அவருடைய ஈரால நிறைய விஷயங்களை உடைச்சு புதுசாக எந்த நெருடலும் இல்லாமல் காமிச்சாரோ அந்த மாதிரி கிரு வந்துட்டு இந்த படத்தை ஆஸ் அ ஃபீமேலாக அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாலச்சந்தர் சாருக்கு கிடைச்ச அந்த பேர் இந்த படத்து மூலமாக கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படம் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு. உண்மைகள்னால் ஒளிச்சு வச்ச உண்மைகள் கூட கிடையாது, நம்ம ஏற்றுக்க முடியாத உண்மைகளை வந்துட்டு வெளிக்கொண்டு வந்திருக்கு. அண்ட் இந்த படம் இந்த ஜென்ஸி அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வேறு வழி இல்லை சார், நம்ம மாறி தான் ஆகணும். நீங்கள் வந்து பேப்பரும் பேனாவும் சில வருஷம் முன்னாடி பிடிச்சிட்டு உட்காந்துருந்தீங்க, இப்போ கேமராவை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறீங்க. அந்த மாதிரி இந்த படம் சில மாற்றங்களை கொண்டு வரும். அது ரொம்ப நவீனமாக இருக்கும், ரொம்ப மாடர்னாக கண்டிப்பாக இருக்கும். அந்த சில கான்செப்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறது வந்து மிக தைரியம் வேணும். எப்படி வந்துட்டு கிரு வந்துட்டு ஒரு டயலாக், அதாவது உங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனையும் வந்துட்டு ஃபெமினிஸ்ட் ஆங்கிளில் திணிக்காதீங்கன்னு ஒரு ஃபீமேல் டைரக்டர் சொல்லும் போது அதுக்கான வேல்யூ வந்துட்டு 100 மடங்கு அதிகமாகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை பேலன்ஸாக சொல்லியிருக்கிற ஒரு படம் காதலிக்க நேரமில்லை. நிறைய வேல்யூஸை வந்துட்டு புதுசாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படம். நம்ம எப்போவுமே நம்ம லைஃப்பில் சினிமா ஒரு பார்ட், அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. அம்மா அப்பா சொல்லி கொடுக்காத சில விஷயங்களை கூட சினிமா சொல்லி கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுக்க முடியாத, பேச முடியாத சில விஷயங்களை ரொம்ப அழகாக டீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி திறமையான தைரியமான டிரெக்டர்ஸ் இன்னும் வரணும் தமிழ் சினிமாவுக்கு நான் ஆசைப்படுறேன். வர பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். UA சர்டிஃபிகேட் தான். ஸோ நீங்களே முடிவு பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ. ஜெயம் ரவி கிட்ட நான் வந்து காதலிக்க நேரமில்லை அப்போ பேர் கூட டைட்டில் கூட இல்லை, இந்த கதை மட்டும் இருந்துச்சு. அவர்கிட்ட சொல்லும்போது இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் எத்தனை கத்தி வரும், எத்தனை கன்ஸ் வரும், எத்தனை சண்டை வரும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுதான் அவங்க கேட்பாங்க. இந்த படத்தில் வந்து ரவி நம்ம ஒரு பட்டர் நைஃப் கூட யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். தைரியமாக அந்த படம், யூஸ்வலாக ஒரு ஆக்டர் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் படமே பண்ணிகிட்ருக்கிறேன், நான் அந்த இமேஜ் நான் மெயின்டைன் பண்ணணும், இந்த இமேஜ்க்குள்ளே நான் திருப்பி வந்துட்டேன்னா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். ரவிக்கு ரொம்ப கிளியராக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக், வேறு எதுவுமே கேள்வி கேட்கல. தைரியமாக என்னை நம்பி அவர் வந்து இந்த கதை பண்ணார். ஸோ தேங்க்யூ ரவி. அண்ட் நீங்கள் பாலச்சந்தர் சாரோட என்னை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு வாட்டி ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் பிகாஸ் ஐ எம் ஸோ லைக் ஓவர்வெல்ம் பை தேட். ஐ அடோர் ஹிம். நித்யா மேனன் வந்து நான் அவங்க சொன்ன மாதிரி அவங்ககிட்ட கதை சொல்லும்போது எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப செலக்டிவாக கதை பண்ணுவாங்க. அண்ட் ஆல்ரெடி அவங்கள பற்றி என்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா அவங்க எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் சில இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ when I met you, நான் அந்த ஒரு இதில் தான் இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங் போகும்போது அவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுறது, டக்குன்ட்டு ஏதாவது இதாகுமா, ஏதாவது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா, ஏன்னா எனக்கு வந்து வேறு ஐ எம் லைக் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஃப்ரம் டில் டுடே. யா எக்ஸாக்ட்லி. பட் அதுதான் வெளியில் ஏன் அப்படி பேர் உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ன்னு இருக்குன்னு தெரில. Till today, I feel like that it's a friendship that is going to last foreverன்ற மாதிரி தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட், அந்த அளவுக்கு காதலிக்க நேரமில்லைக்கு ஒன் ஆஃப் த மெயின் பில்லர்ன்னு சொல்லலாம். சொன்ன மாதிரி ரவி சொன்ன மாதிரி அவங்களோட கேரக்டர் அந்த போல்டாக அதை ஏற்றுட்டு பண்ணுறது வந்து நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ நித்யா. அண்ட் வினய் வந்து அவர் இந்த படத்தை ஓகே எனக்கு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண படம் அவருக்கு கதை சொல்லும் போது அப்படியே யோசிச்சாரு, கிரு ஓகேயா இது வந்து எப்படி அது மாதிரி ஏதாவது டைப் காஸ்ட் பண்ண, அதெல்லாம் எதுவுமே இல்லை வினய்.
we have to break certain things in society. We have to normalize a lot of things அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓகே ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொன்னது தான். அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபுட்டேஜ் எப்படி என்ன ஏது எதுவுமே கேட்கல. அவர் வந்து ஐ திங்க் அதனால தான் அவர் ஒன் ஆஃப் த லைக் பெஸ்ட் ஆக்டர்ஸ் வேர் ஹீஸ் வில்லிங் டு டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இன்ஃபேக்ட் நான் அதுக்கு முன்னாடி 2-3 பேர்கிட்ட கேட்கும்போது அவங்களும் ஒரு ஆக்டராக இருக்கும்போது நாங்கள் டைரக்டர்ஸ்லாம் மோர் ஆக்டர்ஸ் ஷுட் கம், மோர் கேரக்டர்ஸ் அப்போ தான் நாங்கள் எழுதுவோம், மோர் புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கோப் கொடுத்தீங்க. அண்ட் டிஜே பானு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப யோசிச்சாங்க. ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலாக எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த கேரக்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இல்லை ஐ எம் நாட் டூயிங், நான் வந்து மெயின் லீட்ஸ் கொஞ்சம் பண்ணுறேன், பட் இது வந்து ஒரு ஸ்மால் பட் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பண்ணலன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என் டீமில் வந்து ஒரு 20 பேர் ஃபோட்டோ காட்டியிருப்பாங்க, 20 பேரோட வீடியோஸ் காட்டினாங்க, எல்லாமே காட்டினாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன், இவங்க நல்லா இருக்காங்க, ப்ரொடக்ஷன் எல்லாருமே சொன்னாங்க. எல்லாம் அந்த 20 பேரையும் பார்த்துட்டு இருந்து திருப்பி நான் டிஜே பானுல தான் வந்து நிற்பேன். திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன், இல்லை பரவாயில்ல, திருப்பியும் ஒரு ரவுண்டு போகும். அது மாதிரி ஃபைனலாக வந்து சரி இவங்க நான் நடிக்கலைன்னா இவங்க என்னை விட மாட்டாங்கன்ற இதுலேயே அவங்க வந்து ஓகே சொன்னாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ரஹ்மான் சார் வந்து அவங்களோட தீம்க்கு வந்து ஒரு சாங்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவனை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஃபார் தட் ரீசன் ஐ திங்க் யூ ஷுட் பி ரியலி ஹாப்பி டூயிங் திஸ் ஃபிலிம். அண்ட் அஃப்கோர்ஸ் யோகி பாபு வந்து காஸ்ட் பண்ணுறதே வந்து படத்தில் யோகி பாபு இருந்தாருன்னா ஷூட்டிங் அவர் வந்துட்டு போனாவே கலகலன்னு இருக்கும். நான் சொன்ன மாதிரி பாப்கார்ன் இல்லாமல் படம் பார்க்க முடியாத மாதிரி தான் தமிழ் படம். யோகி பாபு இல்லாமல் ஒரு தமிழ் படம் எடுக்க முடியாது. ஸோ யோகி பாபு இருந்துட்டு நாங்கள் வந்து ஜாலி பண்ணுறதுக்கே அவர் வந்து காஸ்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் லக்ஷ்மி மேம், மனோ சார், ஜான் கோக்கன், வித்யூ வந்து ஒரு சீன் தான் வருவாங்க, ஆனால் அவங்க நச்சுன்ட்டு ஒன்று பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் காதலிக்கு நேரமேல வந்து அது கதை எழுதுனது வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் அங்கே நிறுத்தது வந்து என்னோட காஸ்ட் தான். ஸோ தேங்க்யூ ஆல் வெரி மச். இந்த படம் வந்து நீங்கள் இப்போது ஒரு விஷுவல் பார்க்குறீங்க, ஒரு எடிட் பேட்டர்ன் பார்க்குறீங்க. இந்த படம் இந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப திருப்தி கொடுத்துருக்குன்னா இவங்க 2 பேக் போன் தான் சொல்லுவேன். கேமிக் அவரோட விஷுவல் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஐ ஹவ் நாட் சீன் அ தமிழ் ஃபிலிம் லைக் தட் கேமிக் டில் டேட், அட்லீஸ்ட் மேபி இன் ரீசன்ட் டைம்ஸ். ஸோ எனக்கு அவ்வளோ நானே என்ஜாய் பண்ணி அந்த விஷுவல்ஸ் வந்து பார்த்துட்ருக்கேன். அண்ட் கேமிக் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அகெயின் நோ ஈகோ. சம்டைம்ஸ் அந்த டைரக்டர் அண்ட் கேமராமேன் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணதுக்கு ஒரு ஈகோ இல்லாமல் ஒரு கொலாபரேஷன் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகணும். அது எனக்கும் கேமிக்கும் நடந்துச்சு இந்த படத்தில். ஸோ அதனால தான் நீங்கள் சொல்ல மாதிரி இந்த படமே ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் வந்து இட் வாஸ் லவ்லி ஷூட்டிங். டெய்லி காலைல ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமேன்றதுலாம் ஜாலியாக ஸ்கூலுக்கு போகலாம் லஞ்ச் கட்டிட்டுன்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாம் மீட் பண்ணுவோம். அண்ட் கிஷோர் சொன்ன மாதிரி அதாவது அந்த எடிட் ரூமில் நாங்கள் 2 பேரும் நிறையா கற்றுக்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபில்ம் மேக்கிங்னாவே அங்கே நிறையா விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஷார்ட்டும் ஒரு இதுவும் நிறையா நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி, பட் இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் கிஷோர். அதுதான் சொல்லுவேன். ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து எல்லோரும் நினச்சிப்பாங்க இது ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது. ஆனால் சத்தியமாக அப்படி இல்லை. ஒன்றுத்துக்கும் நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். வந்து கேள்வி கேட்பாங்க, என்ன இந்த பட்ஜெட், என்ன இங்கே வேறு என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நான் வந்து ஐ ஹோப் ஐ வாஸ் லைக் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். நீங்கள் கொஞ்சம் வெளியில் அதை ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எனக்கு வேறு ப்ரொடக்ஷன் சான்சஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் பற்றி என்னால் வந்து எவ்வளோ மேடை போட்டாலும் பேசிகிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அவர்கிட்டே வந்து பேசிகிட்டே இருப்பேன், சார் நீங்கள் எனக்கு அப்படின்ற போது அவர் வந்து சரிம்மா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்ன்ற மாதிரி தான் இருப்பார். ஒரு பாட்டும் போடும்போது நான் அப்படியே அங்கே வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பேன் என்னோடய ஃபீலிங்ஸை. சூப்பராக பாட்டு ஒரு பாட்டுமே வந்து டைம் எடுத்து போட்டு ட்ரை திஸ் அவுட், இஃப் யூ டோன்ட் லைக் டெல்ன்னு வேறு சொல்லுவார். எனக்கு வந்து எப்படி அவருக்கு பிடிக்கல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஒரு ரஹ்மான் சார் பாட்டு பிடிக்காமல் இருக்க முடியும், பிடிக்கலனாலும் எப்படி சொல்கிறதுன்ற போது ஒரு பாட்டில் எனக்கு சார் இது வந்து கொஞ்சம் அந்த மூடுக்கு செட் ஆகலை சார் அப்படின்னு சொன்னால் அப்படியா சரி ஓகே வேறு போட்டு கொடுத்துடலான்னு தான். அவர் வந்து
அதாவது அதான் சொன்னேன், அவர் வந்து ஒரு லெஜெண்ட். ஆனால் அவருக்கே அது தெரியாது அவர் வந்து லெஜெண்டுன்றது தான். ஸோ அதுதான் அவரோட பியூட்டி, அவரோட நேச்சரு. எனக்கு வந்து ஐ திங்க் ஆல் ஆஃப் us should strive to be like ரஹ்மான் சார். அவர் அவ்வளோ ஒரு இதில் இருந்து கூட மோஸ்ட் ஹம்பிள் பர்சன் I've ever met. ஸோ ஐ திங்க் இந்த ப்ராஜெக்டே எனக்கு ட்ரீம் கம் ட்ரூவாக வந்துச்சு. எல்லாரும் நீங்களும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்றது தான் நாங்கள் இந்த படம் எடுத்துருக்குறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம பிஆர்ஓ டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலை செஞ்சு இந்த படத்தை ஓட வச்சுருவாங்கன்னு அப்புறம். ஒரு group picture-க்காக may I please request the entire cast and crew to come forward. அதான் நீங்க நல்லா கேளுங்க. சுட்டு கொண்டா யாரு? ஆமா 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 நான் தமிழ் மீனவர்கள். ஏன்னா தமிழ்நாடு தனி, இந்தியாவில் இல்லை. அதாவது நீங்க கேட்குற கேள்வியில நான் பதில் சொல்றதை வச்சு அவன் உடனே போட்டு அந்த செக்ஷன் போட்டு 4 பேர் வந்துடுவான். நீ அதுக்காகவே அனுப்பப்பட்டவர்னு நினைக்கிறேன். அதாவது எவ்வளவு கேவலம் பாருங்களேன். தமிழனை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. தமிழனை இந்தியனா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் வேற, ஒரே சோறு ஒரே ரொட்டி. இந்த விஜய் ஆண்டனி சொன்ன மாதிரி இல்லை, இது கலைநடைப்பட வேண்டும், ஒரு மாற்றம் கொண்டு வரணும். இப்படி போயிட்டு இருக்க முடியாது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள்கள். அதுக்காகத்தான் நான் இப்போ வந்து பாருங்களேன், தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நீங்கள் பத்திரிகையாளர் நீங்கள் கேள்வி கேளுங்க, அல்லது நாளையே நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்டி தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ என்னென்ன ஆர்டிஐ அதன்படி ஒரு பெட்டிஷன் போட்டு மொத்தமாக இந்த 3 வருஷத்தில் எத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, இந்த போதையில் எத்தனை பிடிபட்டிருக்கு, டன் டன்னா இல்லைங்க. இளைஞர்கள் சின்ன பசங்க எல்லாம் நாசமாக போயிட்டாங்க. தமிழக முதல்வர் சும்மா டிவியில் தோன்றி போதையை ஒழிக்கிறேன்னு சொல்கிறது ஏற்புடையதல்ல. அது எப்படி திருந்துவான்? நீங்கள் டாஸ்மாகில் இப்போ போதை இல்லையா? நான் 4 கோடி போட்டு படம் எடுத்தேங்க. 2012 அதிரடின்னு ஒரு படம் எடுத்தேன். டாஸ்மாக் கடையில் போய் மக்களை காலில் விழுந்து குடிக்காதன்னு 12 எடுத்தேன், வெளியிட்டேன். என் காசு போட்டு தான் எடுத்தேன். அதுக்கு ஒரு மானியம் கொடுக்கல, ஒரு பூனையும் கொடுக்கல. இப்போ சரக்குன்னு தான் இதை எடுத்தேன். 4 கோடிக்கு மேலே ஆயிடுச்சு. இடத்த விற்று என் கை காசு போட்டுதான். என்னால் யாரும் நஷ்டமடையக்கூடாது. அதை வெளியிடுறதுலேயே பல சிக்கல். எல்லாம் ரெட் ஜெயின்ட்டு அக்டோபஸ் மாதிரி இவங்க தடுக்கிறாங்க. காலையில் 10:30 மணிக்கு கமலா தியேட்டரில் ஷோ கேட்டால் நைட்டு 10:30க்கு எதிரில் போகிற மாலில் கொடுக்குறாங்க. 10:30 மணிக்கு நான் என் படத்தை பார்க்க வருவானா? நான் தலை அஜித், தளபதி விஜயா. அப்படி அங்கேயே தவறான திரையரங்கள் கொடுத்தாங்க. கேப்டன் இறந்துட்டாங்க. சரி, ஓடிடியிலையாவது போடலன்னா குறைஞ்ச ஒரு விலையில் விற்றேன். 1.5 வருஷம் ஆச்சு. ஓடிடியில் போட விட மாட்டேங்கிறாங்க. அந்த படம் வந்தாவே போதையை ஒழிச்சிடலாம், டாஸ்மாக் எதிராக மக்கள் போராடுவாங்க. அந்த கதை அமைப்பு அப்படித்தான். நிறைய நடிகர்களை வச்சு எடுத்தேன். அதை வெளியிடவே இவங்க தடுக்கிறாங்க. நடிகர் சங்கம் நக்கிட்டு கிடக்குது, ப்ரொடியூசர் கவுன்சில் படுத்து கிடக்குது, யாரையும் எந்திரிக்க விடலை. இது வேதனையோடு சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன். ஆமா, நான் தான் பிடிச்சி கொடுத்ததே. அதாவது காவல்துறையிலேருந்து ஒரு அதிகாரி வந்து உங்கள் பையன் என்ன பேசுகிறாரு, பயமாக இருக்குது, இங்கே வாங்கன்னு மெக்கானிக் சொன்னார். அடித்து விழுந்துட்டு போனேன். அவர் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு, அந்த ஃபோன் யாரோ 1 மாதத்துக்கு முன்னாடி 2-3 பேரை கைப்பற்றி இருக்காங்க. அவங்கள வந்து இவன் நம்பரை சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட இவன் வாங்கியிருக்கானா. அப்படியாடா? எனக்கு அவன் சிகரெட் குடிப்பான்னு கூட தெரியாது. உண்மையிலேயே நான் எந்திரிச்சு காலையில் என் பொழப்பை பார்த்து போயிடுவேன். அவன் எங்கேயே சுற்றிட்டு இருக்கான். ஆமாம், ஒரு தடவை அடித்து நான் பலார்னு ஒரு அறை விட்டேன். அங்கேயே அடி பலார்னு விட்டேன். நீ கூப்பிட்டு போங்க. அவங்க சொல்லிக்கல, சரி அடிக்காதீங்க சார், நான் வந்து கேட்டுட்டு இன்னும் 4 பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க, விட்டுருவேன்னாங்க. போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியாதா? கூப்பிட்டு போய் நல்லா வச்சு செஞ்சு எஃப்ஐஆர் போட்டு தட்டாங்க. பையன் நேற்று தான் வந்தான். அது எனக்கு மகனுக்குன்னு நான் பார்க்கல.
எல்லா மகன்களுக்கும் எல்லா பேரன்களுக்கும் சின்ன பள்ளிக்கூடம் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல வரைக்கும் அந்த என்ன வாய்க்குள்ள வைக்கிறது கல்யாணம் மாத்திரை மெத்தப்பட்ட சார் தமிழகம் முழுக்க நாசமா போயிட்டாங்க. இது பெரியார் ஆட்சி அப்படின்னா இங்கே வாங்க 500 மரங்களை தென்னை மரங்களை 500 ரூபா அதுக்கு மேலேயே வெட்டனவர்ல குடிக்கிறாங்கன்னு போட்டு மரங்களை வெட்டனவர் ஒரு மரத்தை வளர்க்க எவ்வளவு பாடுபடுறன்னு தெரியும். அப்பேற்பட்ட பெரியார் ஆட்சின்னா இங்க மதுவை திறந்து விடலாமா? நீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். வான்புகளும் வள்ளுவருக்கு வான் உயர செலவைக்கிறேன் எதுக்கு வைக்கிறீங்க? வாயில் தோறும் வள்ளுவம், ஆனால் இவர்கள் வாய் நாரும் தினம் என்ன கொடுமை இது சார்? இதுல வேதனையான விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு விஐபிங்கனால அவர் பையன் பண்றது எல்லாம் வெளியே தெரிஞ்சு போகுது. ஆனா வெளியே தெரியாம சின்ன பசங்க தமிழகம் முழுவதும் கெட்டு சீரழிஞ்சிட்டாங்க. பேசிக்கா எங்க இருந்து வருதோ அதை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாம அந்த பசங்க நீங்க பூந்தமல்லி இல்ல டன்னா பிடிப்படுது. அதை இந்த காவல் அதிகாரிகள் எடுக்கிறாங்க, அவங்க மகனுக்கு வைக்கிறாங்க, அவங்களே ஆளை வச்சு வைக்கிறாங்க. இதுதான் நடக்குது. வேதனைக்குரிய விஷயம். பெரிய செயின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு சார். அது அடிச்சவன் அப்படியே நாசமா போயிடுறான் சார். இளைய தலைமுறை போதையில எல்லாமே நாசமா போகுது. அதை உடனடியா தடுக்கணும், இல்லாட்டி தமிழ்நாட்டை காப்பாற்றப்படாது. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா? யார் இந்த சார் சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் தான் கடைசியால இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கேள்வி கேட்குறது வெட்டி கொல்லணும், அவனை சுட்டு தள்ளணும். என்கவுண்டர்ல எல்லாரும் முன்னாடி நின்று கலால் அடிச்சு கொள்ளுங்க. அது யார் அந்த சாருங்கிறத ஒரு 2 அறை விட்டு கேட்க வேண்டியதானே. அவனையே வச்சு பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஃபோனில் இருந்திருக்கு, அவன் இன்னொரு சார் கூட படுக்கணும்னு சொல்லியிருக்கான். அதானே எவ்வளோ பெரிய ஒரு காலேஜில் ஒரு கல்லூரியில் வன்மையாக. இப்போ நேற்று சத்தீஸ்கரில் 2 நாள் முன்னாடி ஒரு பத்திரிகையாளரை வெட்டி கொல்லி போட்டிருக்காங்க. சென்ட்ரல்லையும் நிறைய நடக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அது அது கேள்வி கேட்க எல்லாருக்கும் உரிமை இருக்காது. மாபெரும் தவறு. கவர்னருக்கு மாளிகையிலேருந்து கொஞ்ச தூரம் தான். இப்போ யாரந்த சாருங்கியில் எனக்கு பன்வாரிலால் புரோஹித் தான் ஞாபகம் வர்றாரு. ஒரு அம்மாவை தூக்கி பேராசிரியர் தூக்கி உள்ளே போட்டு கவர்னர் மாளிகை ஏவி விட்டு போலீஸ் பட போய் ஞாபகம் சொல்றது புரியுதா? பன்வாரிலால் புரோஹித்துக்கார் தான். அவரெல்லாம் கிழவன் இல்லை, அவர் ரொம்ப இளமைன்னு சொல்லி ரெக்கார்டெல்லாம் இருக்கிறதுல அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் நல்லா அந்த அம்மா போன முதல்ல பிடுங்கிட்டு அழிச்சிட்டு இத்தனை வருஷம் அந்த அம்மா தான் உள்ளே போட்டு வெளியே விட்டாங்க. அதுக்கு மேலே தகவல் உங்களால் எடுக்க முடிஞ்சதா? இந்த கவர்னர் மாளிகை எப்போ பார்த்தாலும் லீலா வினோதங்களுக்காகவே கட்டி விட்டுருக்காங்க போல. 600 ஏக்கரு 6000 மான்கள். இன்னைக்கு தான் இது ஒரு புதிய தகவலாக இருக்குது. 98ல் நான் கவர்னர் மாளிகை முன்னாடி கிரிக்கெட் ஆடினேன். உங்களுக்கு பழைய பேருக்கு ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எதுக்கு? ஒலிம்பிக்கில் தகரம் கூட வாங்கல அப்போ இந்தியா. அதுக்காக நான் 35 நடிகர்களோட நான் பாவன் சகாதேவன் மகாதேவன் வந்தாங்க, ராஜனோட ராஜன் பிள்ளைங்க 2 பேர் வந்தாங்க, கணேஷ் கணேஷ் ஆமாம் பிரபு கணேஷ் இயக்குனராக இருக்க போக மிஸ்டர் பென்னி சரியா சொல்றாரு. அப்போ முதல் அதாவது விளையாட்டு திடல்களில் எதுக்கு உங்களுக்கு கவர்னருக்கு 600 ஏக்கர்ல மாளிகை அப்படின்னு 98ல் போராடி இருக்கேன். ஒரு நடிகர் சங்கமோ ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலோ ஒரு உறுப்பினர் எனக்கு பாதுகாக்கல. அடுத்த நாள் காலையில் நைட்டு அரசு இருந்தது. அடுத்த நாள் காலையில் ஒரு பெண்ணை கற்பழிச்சின்னு போட்டு பெருசாக போட்டு வந்துச்சு. தகவல் எடுத்து இதே ஸ்டாலின் உள்ள போட்டார். அது நான் ஒன்றும் 100% அக்மார் யோக்கியன்னு சொல்ல வரல. தொழில் காதலிச்சாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி தான் வச்சுருந்தேன், அவங்க தப்பாக பண்ணாங்க. அப்புறம் பார்த்து அதுக்கு தண்டனையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு 2011 நவம்பர் 11 இது அந்த பெண்ணுக்கு 2 கல்யாணம் நடந்திருக்குது, வெஜினிட்டி இழந்தேன்னு சொன்னது தப்பு அப்படின்னு சாட்சிகளோட எனக்கு 50 லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும்னு ஆர்டர் ஆச்சு. அது எந்த பத்திரிகையிலையும் வரல. வந்திருக்கு, பெரிய பெரிய ஹிண்டுலாம் வந்திருக்கு. அதை யாரும் சட்டம் செய்யலை. அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் தான் போராடி இருக்கேன். 8 வழிச்சாலைக்கு போராடினேன். எந்த நடிகர்களோ சங்கமோ யாரும் என்னை காப்பாற்றலை. அதை பற்றி எனக்கு கவலையெல்லாம் இல்லை. கவர்னர் மாளிகையில் நீங்கள் சொல்ல வரையில் கவர்னர் நினைச்சா ஒரே சிரிப்பாக தான் வருது. அவர் எதுக்கு வேகமாக போகிறாரு, எதுக்கு வேகமாக இந்த பக்கம் போகிறாரு?
இந்த ரஜினி சார் ஏர்போர்ட்டுக்கு போயில வேகமாக போவார், ஃப்ளைட்டை தூக்க போகிற மாதிரி போய் உட்காந்துக்குவார். அந்த மாதிரி பாவம் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் ரஜினி சார். ஆமாம். இல்லைப்பா, இல்லைப்பா, நான் அப்பயே நீ கேட்குறது புரியுது. வீடியோவில் பார்ப்போம்ப்பா, வேகமாக போவார். ஐயோ ஃப்ளைட் ஹைஜாக் பண்ண போகிறாரோ, போய் ஒன்றும் பண்ண போகிறாரு, அவர் தான் பைலட் ஓட்ட போகிறாருன்னு போய் ஜம்முன்னு உட்காந்துக்குவார். அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த கவர்னர் எதுக்கடா வர்றாரு? பரீட்சை எழுத போயிட்டு அவனால பரீட்சை எழுதாமல் அவன் அங்கே இங்கே முறைச்சி பார்த்து போட்டு ஒன்று பின்னாடி திரும்பி போனால் எப்படி? கல்யாண மாப்பிள்ளை தோழனாவோ மாப்பிள்ளனாவோ போய் கல்யாணம் நடக்குது, நேராக போய் நின்றுட்டு அங்கே இங்கேயும் முறைச்சி பார்த்துட்டு மொய்யும் எழுதாமல் இலையிலையும் நக்காம காசும் போட அதுக்கு பாதுகாப்புக்கு பல பேர் பின்னாடியே ஓடி வர்றாங்க. எனக்கு என்ன கொடுமைன்னா அன்னையிலேருந்து நான் எதுக்குறேன், இந்த கவர்னர் போஸ்ட் தேவை ஒழிச்சுக்கிறதுக்கு. சார் கோடிக்கணக்காக செலவாகுது சார். அவர் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டேன், நான் யாரை விட்டு கொடுக்க முடியாது. தமிழ் தாய் வாழ்த்துன்னு இன்னைக்கு எத்தனை பேருக்கு அது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அந்த மனோன்மணியம் படிச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு வாங்கி படிங்க சார். அந்த பகுதியில் ஈருளி இயல், அதாவது அந்த இலக்கியம் ஒரு பக்கம் இலக்கிய நயம், அடுத்த பக்கம் எதிர்பக்கத்தில் வரிக்கு வரி அது கட்டுரை உரைநடை வடிவில் இருக்கும். அவ்வளவு, அதாவது அவரை போல ஒரு மூதறிஞர் தமிழறிஞர் இருக்க முடியாது. அந்த ஒரு இதில் இருந்து கலைஞர் தேர்ந்தெடுத்து அது திராவிடனர் திருடாடும்னா, அந்த காலத்தில் அவர் பிறந்ததே திருவனந்தபுரத்தில். அப்போ எல்லாம் ஒன்றா இருந்தது, சென்னை மாகாணமாக இருந்தது. அதனால அந்த அப்போ மொழிவழி மாகாணங்கள் பிரிஞ்சிருச்சுன்னா தமிழர் திருநாடுன்னு பாடியிருப்பாரு. அந்த காலகட்டத்துக்கு அந்த சீமான் மேலேயும் தப்பு இல்லை. அது விஷயங்கள் இப்படி தான். இப்போ பெரியார் குறித்து யாராவது பிஜேபிக்காரங்க எதிர்த்தா கேளுங்க, யாராவது கேட்டால் தான் கோபம் வரும். நீங்கள் ஒரே கேட்டுட்டு இருக்கீங்க, இது ரொம்ப அநியாயம், இதெல்லாம் ரொம்ப அநியாயம். சின்ன வயசுல சொல்லுவாங்கல்ல, கவர்னர் இதே கேலி கூத்தா இருக்குப்பா. இவரை முதல்ல அனுப்பிச்சு வைங்கப்பா. 6000 மான்கள்ப்பா. 100 ஆடு வளர்த்தாவே மாதத்துக்கு 2 ஆடு மண்டை போட்டுருது. ஸோ எத்தனை மான் மண்டை போடும்? இன்னொன்று எனக்கு ஆற்றாமல் என்னென்னா, மற்ற கவர்னர்லாம் பண்ணுவாங்க. ஒரு இதுக்கு முன்னாடி சென்னா ரெட்டி, அதுக்கப்புறம் இருந்தால் என் குழந்தைக்கு அங்கே முடிய இறக்கியிருக்கு. அங்கே ஒரு தர்கா இருக்குது, 2 இருக்குது. ஒரு வழி பாதையாக அந்த பக்கம் பிரித்து விட்டுருப்பாங்க. மக்கள் வாட்டுக்கு டெய்லி போவாங்க. அந்த தர்காவில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் மாதிரி பண்ணிவிட்டு, நான் 4-5 வாழைத்தாழை மாதத்துக்கு ஒருக்கா கொண்டு போய் அதில் பழமாக நைட்டே கொஞ்சம் நல்ல பழுத்ததாக எடுத்துக்குவேன். குறைஞ்சது 2 வாழைத்தார். அப்போல்லாம் வெறும் 150 ரூபா விட்டா பெரிய தார் வரும். அது மான்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுப்பேன், சாப்பிட்டு போகும். ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ அங்கே போய் பார்த்தா அந்த பேரிகேடே ஒரு 1000 இருக்குங்க. அங்கே கீழே உள்ளுக்குள்ளே யாரையோ வச்சு அவ்வளவு தடுப்பு. பாரி ஏதோ ஒரு இந்த பாட்டில் ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு இப்படி வச்சுட்டு அவன் போயிருக்கான். என்ன கொண்டு போய் அங்கே வச்சிருக்கான். அங்கே முதல்ல நியூஸ் பிளாஸ் ஆகுது, கவர்னரை ஒழிச்சு கட்டிட்டாங்க, கவர்னர் உயிர் தப்பித்தார். இது என்ன பண்ணுறது இதுக்கு? அதுக்கு பயந்துட்டு தான் இவங்க இவ்வளோ போலீஸ் போட்டிருக்காங்க போல. அப்புறம் முந்தா நேற்று ஒரு 4 நாள் முன்னாடி கிறிஸ்மஸ் விழா நான் இதுக்கு போனேன். அந்த எங்கேயாவது போகணுமே சுத்தணுமே, இந்த பெசல் நகர் பீச்சு நகர முடியல, இன்ச்சு கூட நகர முடியல. வண்டி எடுத்துட்டு வேதனையாக போச்சு. அப்படியே நகர்ந்து உள்ளே போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பெசல் நகர் பீச் அங்கே ஒரு இடத்துல வண்டி திருப்பலான்னா ஒரு பெரிய பங்களா மாதிரி இருந்துச்சு, காம்பவுண்ட் திறந்துருந்தது. ரிவர்ஸ் போட்டால் 10 பேர் துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றான். கவர்னர் மாளிகை அது. அவர் காலையில் 5 மணிக்கு அங்கே போய் கண்ணு முடிச்சு முதல் சூரியனை அங்கேருந்து பார்க்கணுமா. அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் உடச்சி தள்ளிட்டு எல்லாம் மக்களுக்கு திறந்து விட வேணாம். கவர்னர் மாளிகையிலேயே போராட்டம் 98 அப்படியே இருக்குது. இன்றைக்கி 30 வருஷம் கிட்ட ஆக போகும். அதாவது அங்கே ஸ்விம்மிங் பூல் கட்டுங்க, இது ஒலிம்பிக்குக்காக இது கொடுங்க. காலையில் போய் பாருங்கள், அந்த சண்டே அன்றைக்கி பிச்சுக்கு எவ்வளோ அடிச்சுக்கிறாங்க நம்ம பசங்க. கிரிக்கெட்டுக்கு 10 கிரவுண்டு ஒதுக்குங்க, கட்டி விட்டு ட்ரைனிங் கொடுங்க. எதுக்கு கவர்னருக்கு அவ்வளோ மாளிகை? அவர் என்ன வெங்காயம் உடைச்சிட்டாரு? எந்த கவர்னருமே எல்லாமே பாலியல் தான் பண்ணுறாங்க, எல்லா கவர்னரும் பண்ணுறாங்க. அப்போ யார் அந்த சாருங்கிறதுல எனக்கு தான் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. ஏன்னா பன்வாரிலால் புரோஹித், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார்ப்பா, பீஷ்மராவ்னு ஏதோ வருமே, எனக்கு அவார்டெல்லாம் கொடுத்தார், பீஷ்மநாராயண் சிங். ஐயோ எல்லாமே
அதுக்கு பேர் என்ன சொல்றது, மைனர்கள். மல்லு வேட்டி மைனர் மாதிரி. இவர் பல்லு போன வயசுலயே மைனர்களா இருக்காங்க, அதுதான் பெரிய விஷயம். சார் இப்ப விஜய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் வேணாம் தமிழ்நாட்டுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பாலியல் வன்கொடுமைக்காக வந்து கவர்னரே பார்த்து ஒரு லெட்டர் சொன்னாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒன்று சிஎம் இங்கே இருக்காரு, அவர் தாக்குறாங்க. ஏன்னா அது திமுக அகற்றப்பட வேண்டிய இயக்கம், அது திராவிடர் போர்வையில் அண்ணா ஆட்சி நடத்தல, பெரியார் ஆட்சி நடத்தலைன்ட்டு அவர் வர்றாரு. அது கவர்னர் அவருக்கு தெரிஞ்ச அரசியல் இப்போ தானே வந்திருக்காங்க. கவர்னர் லீலா வினோதங்கள்லாம் இனிமேல் சொல்லுவாங்கல்ல, அதனால போய் பார்த்துருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்கன்னா, லியோ நிகழ்ச்சியிலேயே வெற்றி விழாவிலேயே நான் தான் முதல்லலாம் இந்த ரசிகர்களுக்காக பாராட்டியிருக்கேன். இந்த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ் அந்த வீடியோவெல்லாம் வந்தது. தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு எங்கூட நாளைய தீர்ப்புன்னு படத்தில் தான் முதல் அப்பா அறிமுகப்படுத்தினார். அதனால் அரசியலுக்கு வந்திருக்கார், அவர் மனு கொடுக்குறார். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இனிமேல் உங்கள்கிட்ட கொடுப்பார். இல்லை உங்கள்கிட்ட கொடுக்கலங்கிறதுக்காக ஏங்க முதலமைச்சர் தாங்க முதல் இல்லை. அவருக்கு அங்கே அமைதியான சூழல், கவர்னர் மாளிகைக்கு உள்ளே போய் பார்த்துக்கலாம். நாளைக்கு நம்ம ஜெயிச்சு ஏதாவது துணை முதல்வர் அப்படி இப்படி ஆகிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவர்னரை வைக்கணும், நல்லா வசதியாக இருக்கான்னு பார்க்கறதுக்காகவும் பிரச்சனை தீர்க்க. போனா இருக்கிறீங்க, போகலைங்கிறீங்க. அங்கே அப்புறம் எங்கேயோ போய் வீட்டுக்குள்ளேயே வரவழைச்சி கொடுத்தாருங்கிறீங்க. அங்கே அவர் போனால் 4-5 பேர் செத்து போயிட்டா, கூட்டம் போயிட்டா, ஐயோ நீ ஏன் போன செத்துட்டாங்கிறீங்க, நிவாரணம் கொடுக்குறீங்க. முதல்ல அவரே ரொம்ப கேட்டுட்டு இருக்காரு. அவரு கேட்பாரு, அவரு ஜெயிச்சிருவாரு. யாரு உதயநிதி? அவங்க மனைவியா? இயக்குனர் யாருக்கு? அவங்க ஹாலிவுட் படமே எடுக்கலாம்ப்பா. ஆமாப்பா, என்னப்பா எவ்வளவு பெரிய பத்திரிகையாளராக நம்புறீங்களா? இதை நீங்க நம்புறீங்களா? என் படத்தையே நிப்பாட்டிட்டாங்க சார். என்னோட படம் வெளிவரல, ஓடிடி. எந்த நாய், எந்த கம்நாட்டி, எந்த எரும மாடு, எந்த நாதாரி பையன் தெரிய மாட்டேங்குது. இந்த ஓடிடி முதலாளிகள் யாரையாவது தெரியுமா? நானும் ஃபோன் யாருனோ ஒருத்தர் வாங்கிட்டான், நான் ஏதோ வித்துட்டேன். அவருக்கு ஃபோன் போடுறேன், சார் என் படம் வந்தால் நல்ல மக்களுக்கு இதாகுமே, ஓடிடியாவது வெளியிடுங்க சார். நான் வெளியிட மாட்டேன்னு நான் சொல்கிறேன். இந்த ஓடிடிக்காரங்க எவனுமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். சார் இப்போ ஓடிடிக்காரங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? இந்த அரசை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு. இப்போ வெற்றிமாறன் கூட நான் பார்க்கல. இது ஒரு நடிகனா நான் எது ஒன்றும் உண்மைன்னு சொல்லவே, பாராட்டுனா பாராட்டுவேன், இல்லாட்டி 2வது பார்க்கல. முதல் படம் பார்த்துருந்தேன். அவர் இந்த ஏதோ அதான் இது கற்பனை கதை, இது நிஜம் இல்லை அப்படின்னு போட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. விடுதலை 2வா? முதல்ல அப்படி தான் போட்டிருந்தாங்க. அதுவே ஒரு எனக்கு ஏற்புடையதில்லை. நீ ஒரு சரித்திரத்தை சொல்ற, தைரியமா சொல்லணும். அப்ப நீங்களும் ஒரு கொத்தடிமை தான். அதுல எனக்கு என்ன முரண்பாடுன்னா, நான் அவர் கூட பழகல, பேசல, ஒன்றும் இல்லை. இவர் இயக்குனர், நானும் படம் எடுத்திருக்கேன், 50,000 ரூபாய் கட்டியிருக்கேன்ப்பா, இன்னும் கார்டு வரலப்பா, பார்த்துக்கப்பா. நான் 91 பணம் கட்டினேன், இன்னும் கார்டு வரல. அதான் நீங்க இப்படியே உட்காந்து வராம இல்லைங்க, சொல்லி முடிக்கல. நான் சொல்ல வந்தேன்ல, வெற்றிமாறன் ஏதோ விழாவில், அந்த விழாவில் உதவியாளர், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரோ அசோசியேட்டோ வேலை சொல்லுன்னு கதறான். டேய் அதான் டைரக்டர் டீம்னு சொல்லிட்டேன்டா, அதுலாம் நீ வந்துட்டடா. எவ்வளோ பெரிய கொடுமைங்க அது. ஒருத்தன் உழைப்பை ஒரு சகோதரன் அது அந்த தன்மையை பூர்ஷவாக்களின் தன்மை தானே. வெற்றிமாறன் அவர் எனக்கு தெரியாது, பழக்கம் இல்லை. ஆனால் ஒரு இப்போ தானுவெல்லாம் ஒரு படம் ஓடும், ஒரு டைரக்டர் எடுத்திருப்பார், பயங்கரமாக ஓடும், அடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அசோசியேட்டாக இருந்தவரை ஒரு டைரக்டர் ஆக்கி விடுவார். அந்த மாதிரி வந்தால் என்ன, அவர் உழைப்பை சுரண்டக்கூடாது, இருட்டடிப்பு செய்யக்கூடாது. இல்லை டைரக்டர் டீம்னு சொன்னேன்ல, கேமரா டீம்னாவே நீ நான் தான்டா அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு புருஷத்தனங்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியலையா? அதை எனக்கு பிடிக்கல. அதனால் இங்கே நான் அந்த சகோதர இயக்குனருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்த முறையாவது எந்த படம் எடுத்தாலும்
நீங்கள் அப்ப சப்பையை வச்சு எடுங்க, எவனையோ வச்சு எடுங்க, மன்சூர் அலிகானை வச்சு நீங்கள் எடுக்க போகிறது இல்லை. புரியுதுங்களா? எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு டைட்டிலில் என்னையே உண்மை கதைன்னு போடாமல் போ. ஆனால் இது நிஜம் அல்ல, இது கற்பனை கதை அப்படின்னு போட்டுட்டு நீங்களே உங்க முகத்துல கரிய பொழிச்சுக்காதீங்க. அது அந்த போராட்டக்காரர்களை கேவலப்படுத்துறாங்க. ஆமா, நிச்சயமா. சகோதரி கேளுமா. தமிழகத்துல போதை பழக்கம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, போன்ற நடிகர்களை சரக்குன்னு சொல்லிட்டு திரைப்படத்துக்கு பேர் வைக்கிறீங்க. வெளியில பேனர் பார்த்தா ஆமா ஆமா சரக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, நல்ல விஷயம், நல்ல விஷயம். அந்த கான்டென்ட் வந்து போதை கூடாதுங்கிறதுக்காக கதாநாயகி போராடி ஜெயிலுக்கு போய் முதல்வர் வந்து சட்டசபை நீதிமன்றத்தில் உறுதி கொடுத்து மதுவிலக்க அமுல்படுத்துகிறாங்க. அதுதான் கதையே. அதனால நான் சரக்கு குடிக்கிற லாயராக இருப்பேன் அதில். அதனால ஒரு கவர்ச்சிகரமான ஒரு டைட்டில் சரக்கு, புரியுதுங்களா? அது நான் பொய்யான தகவலையே கொடுக்கல, புரியுதுங்களா? நான் முன்னாடி வச்சுருந்ததும் நீங்கள் கேட்குறது உண்மைதான் தங்கச்சி. என்னன்னா கொப்புரான சத்தியமானு தான் வச்சேன் டைட்டில் பதிவும் பண்ணிட்டேன். இந்த பாலாப்போன ஜெயக்குமார் டைரக்டர் இருக்காரு, இல்லை சார் சரக்குன்னு வைங்க சார், சரக்கு. அதான் மலேசியா வியாபாரமே போச்சு சார். அந்த மாதிரி பல கண்ட்ரியில் அந்த பேனரும் அந்த பாட்டில் இருந்தால் எடுக்க மாட்டாங்களாம். அதுதான்ப்பா, நீங்கள் நான் ஊக்குவிக்கலை. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வெளிவர விடாமல் இந்த ஆளுங்கட்சி தடுக்குது. அதான் கிருத்திகா உதயநிதி அவர்கள் சான்ஸ் வேணுமாம்மா, வாய்ப்பு நான் தான், எனக்கு வச்சு ஒரு படம் எடுக்க சொல்லுங்க, நான் ரெடி. நான் பண்ணுறேன். ஆமாம், நான் அப்புறம் நான் என்ன ஜீரோவா நடிப்பேன்? நான் ஹீரோ தான்ப்பா. நல்லா தானே இருக்கீங்களா? கேமரா தெரியுங்க. ஜோடியா புதுசாக விலங்க மாட்டி விடுறீங்களா? போன தடவை அப்படித்தான். நான் வந்து போன தடவை காஸ்ட் சென்சஸ், இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய ஜனநாயக புலிகள் சார்பாக 2 கோரிக்கை. 1, முற்றிலும் இந்த இவிஎம்மை ஒழிக்கணும். 2வது காஸ்ட் சென்ஸ். அதை பேசிட்டு இருந்தேன். நீ வைரமுத்தை வந்து கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு திரிசா மேட்டர் கொண்டாந்து மாட்டி விட்டீங்க. இப்போ ஹீரோயினி கேட்குறீங்க. அது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். தவறு. அதுதான் அவர் சகோதரர் சீமான் தலைவர்கிட்ட நம்ம உட்கார்ந்து இந்த மாதிரி பேசினாவே நான் புரிய வச்சிருவேன். நீங்கள் அவர் என்னென்ன பேசினார் சொல்லுங்களேன். சீமான் அது தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு அந்த காலகட்டம். இப்போ சகோதரி கூட இதெல்லாம் ஒரு தலைவர், 96 வயசு, அவர் எவ்வளோ பெரிய மாமனிதர் ஏங்க. ஐயோ ஐயோ ஐயோ. இப்போ அம்பேத்கர் 13ல் அங்கே போய் அமெரிக்கா போய் பரோடா அரசர் அனுப்பிச்சு படிக்கிறாரு. நியூயார்க் ஜார்ஜியா யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் வாங்குறாரு. லண்டனில் படிக்கிறாரு. பெரிய படிப்புகள் படித்து கோட் ஷூட் போட்டு இங்கே வந்தால் இந்த தீண்டாமை தண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவர் கீழ்த்தரமாக நடத்தி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நீ கேட்ட கேள்விக்கு வர்றேன். அந்த ஆங்கிலேயர்களுக்கு கீழே அந்த அமைஞ்ச மந்திரி சபையில் இவருக்கு இடம் கொடுக்கல. இவர் வல்லபாய் பட்டேல் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த இந்து மதம் எப்படி இவங்க நசுக்கி கேவலப்படுத்துதுங்கிறதுனால பேசி வந்தவர். இரட்டை வாக்குரிமை வாங்குறதுக்கெல்லாம் பேசி வந்து அதை அமுல்படுத்தியிருக்காங்க. அவர் அம்பேத்கர் அவர்கள் வல்லபாய் பட்டேல் சொல்கிறாராம், சரித்திரத்தில் இருக்கு, இந்த மாதிரி வாசல் வழியாக, பாராளுமன்றத்தின் வாயில் வழியாக இல்லை, ஜன்னல் வழியாக கூட வர விட மாட்டேங்கிறார். அப்போ தான் இந்த இப்போ பிரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, பங்களாதேஷ் இஸ்லாமிய மக்கள் அவர்களோட அப்போ ஓட்டு போகிறதுக்கு வந்து வரி கட்டினவங்க படித்தவங்க அவங்க தான் பண்ண முடியும். அவர்கள் தான் பிரதிநிதியாக அனுப்புகிறாங்க. அப்புறம் சுதந்திரம் கிடைச்ச உடனே அது செல்லாதா போயிடுச்சு. அவரோட ஓட்டுரிமை செல்லாதனால பதவி இழந்துடுறாரு, எம்பி பதவி இழந்துடுறாரு. அந்த முதல் வாய்ப்பில் கிடைச்ச அவரோட ஒரேஷன், அந்த கமாண்டிங் ஓவர் லா படித்த இதில் அடித்து பொலி போடுறார். அதை பார்த்து பயந்து போன இந்த இந்துத்துவவாதிகள், நான் மன்சூர் அலிகானா இதை சொல்லலை, அதே வல்லபாய் பட்டேல் முதல்ல அவர் தான் நமக்கு வேணும் அப்படின்னு பம்பாயில் நின்று அங்கேருந்து 2வது முறையாக வர்றாரு. இல்லை, இப்படி 100 வருடங்கள் 150 வருஷங்களுக்கு முன்னாடி
அம்பேத்கர் போராடின இஷ்யூ இன்னமும் அப்படியே இருக்கு. இந்த தாழ்ந்த ஜாதி கீழ் ஜாதின்னு அது வேதனைப்படுறதா இருக்கு. நீங்க என்ன கேட்டீங்க? அப்பா நல்ல விஷயம் சொல்றாருப்பா, சொல்லுங்க. அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவா பேசியிருக்காரா? பெரியார திட்டினா அவர் ஆதரவு தான் கொடுப்பாரு. தப்பு இதுல என்ன இன்னொன்னு, பெரியாரு சீமான் திட்டாருன்னா அதுக்கு முழுக்க காரணம் இந்த வீரமணி ஐயா அவரை தான் சொல்லுவேன். சார், இப்போ பெரியார் எவ்வளவு கஞ்சம் பிடிச்சி ஒரண்ணா ரெண்டண்ணா எவ்வளோ சிக்கனமாக வாழ்ந்த மனுஷன். ருசியாவுக்கு போகிறாரு. நான் படிக்கிறேன், சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்தவன் 63. இந்த ஒருத்தர் கொண்டு வந்து 200 300 கம்பளி அந்த இது ஷூ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. டே சண்டாலாம் என்ன வாங்கிட்டு வந்துட்ட நீ, என்ன இப்படி பண்ணிட்ட, ஐயோ இதெல்லாம் வேணாம், எனக்கு அந்த காசை கொடுத்துடக்கூடாதா, இது கழகத்துக்கு பயன்படும் இல்லையான்னு சொல்லிட்டு அதை விற்க சொல்லிட்டு மோர் மார்க்கெட் வந்து வெறும் 20 ரூபா கொடுத்து பூட்ஸு அந்த கம்பெனியை வாங்கி மோர் மார்க்கெட்டில் அதைத்தான் போட்டுக்கிட்டு ருசியா முழுக்க பயணம் பண்ணுறார். அவ்வளோ சிக்கனமாக வாழ்ந்தவர். அதோட சிக்கனம் ஒன்று இருக்கு. பெரியார் வந்து வெளியூர் போனாங்கன்னா அந்த பார்சல்ல நூல் கட்டுவாங்கல்ல, அப்பெல்லாம் சணல் தானே. ஆமா 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 சணல். அந்த சணல் எல்லாம் உருண்டையா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு பந்து மாதிரி ஆக்கி கடைசியில ஏதாவது ஒரு கடையில போய் பக்கோடா வாங்கி சாப்பிடுவாரு. பக்கோடா அப்ப கூட சொல்லாராம். அதுதான் நான் சொல்றேன், பெரியார் வழி ஆட்சி நடத்துறீங்கன்னா பெரியார் மாதிரி சிக்கனமா நீங்க இருக்கணும். நீங்க உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன் ஆகிக்கிட்டு இப்போ நான் ஏன் இவரை குறை சொன்னேன்னா, எனக்கு ஒன்றும் அவர் கூட எந்த சண்டையும் இல்லை, அதிகமாக பேசி பழக்கம் இல்லை. ஒரு தடவையோ 2 தடவையோ மேடையில் பார்த்துருக்கேன் வீரமணி ஐயா அவர்கள். அவ்வளவு சொத்தை விட்டுட்டு போனாங்கல்ல தம்பி, அவ்வளவு சொத்து அவ்வளவு இதை விட்டுட்டு போனாங்கல்ல. எதுக்காக விட்டார்? இயக்கத்தை பெருசு பண்ணணும், இந்தியா முழுக்க கொண்டு போகணும், உலகம் முழுக்க கொண்டு போகணும். இயேசுநாதர் எப்படி 12 சீடர்கள் கிளம்பி பண்ணாங்க, அந்த அளவுக்கு ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லலை. அவ்வளவு அதில் ஒரு துளி கூட இவங்க பண்ணாமல் சொத்தை அடகாத்து வச்சுக்கிட்டு வட்டிக்கு விட்டுட்டு தமிழன் நிதியா என்ன அது பெரியார நினைச்ச வேலுப்பிரபார வீட்டவே ஆட்டையை போட்டாங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வீட்டை வட்டிக்கு விட்டுக்கிட்டு இதனால தான் இது நடக்குது. இந்தியா முழுக்க இவங்க கொண்டு போகலை. நான் திமுகவையும் குற்றம் சாட்டுறேன், திராவிடர் கழகம் இப்போ நடத்திட்டு இருக்கவங்களையும் குற்றம் சாட்டுறேன். சும்மா அங்கே நூலகம் வச்சுருக்கோம், இங்கே புக்கு வச்சுருக்கோம், அங்கே யூனிவர்சிட்டி இருக்குது, இதெல்லாம் வேலைக்காக. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், காட்டுமிராண்டி அப்படின்னு சொன்னார் கடைசி வரைக்கும். இப்போ நான் எல்லாம் கடவுள்னா அல்லா இல்லை, கிறிஸ்துவ இல்லை, கிருஷ்ணர் இல்லை, ராமர் இல்லை, அவர் ஒட்டுமொத்த எல்லா கடவுளையும் தான் சொன்னார். ஆனால் இப்போ எல்லாராலும் நேசிக்கப்படுறவராக ஒருத்தர் இருக்கார், அதை கொண்டு போகலை. அதனால தான் வட இந்தியாவில் இன்னும் கேவலமாக போய்கிட்டு இருக்கு. சும்மா தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு சொல்லிக்கிட்டா இப்போ என்ன நிலையில் இருக்குது சார்? எல்லாம் இந்திக்காரை வந்து ஆக்கிரமிச்சுட்டாங்க, ஒரு இடம் இல்லை, எல்லா இடத்தையும் வளைச்சி போட்டாங்க. கோயம்புத்தூர், மதுரை, இங்கே சிட்டியில் இந்திக்காரன் வந்து வெத்தலை போட்ட நம்மள பான்பரா போட வச்சுட்டான். நீ ஏன் போடுறீங்க? நான் ஏன் போடுறேன்? சாமி போட வச்சா பரவாயில்லையே. எல்லா குழந்தைகள் விஷம் மாதிரி உணவே நஞ்சாயிடுச்சு. ஆன்ஸ் எங்க இருந்து வந்தது? சரி, எல்லாம் தான் வட இந்தியாவில இருந்து வருது. உங்களுக்கு மானியம் தரலையா? அது எப்படின்னா நிதி பற்றாக்குறையெல்லாம் இல்லை. இப்போ காய போட்டு எலெக்ஷன் வரையில மொத்தமாக 5000 ரூபாய் கொடுப்பாங்க, எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. இது பழைய டெக்னிக் இது. ஆமாம், மாதம் அது ஒரு இல்லை, அது அந்த மாதிரி ஒரு நடந்து. அதுதான் நான் நடிகர் சங்கம், அதுதான் நடிகர் சங்கம்ங்கிறது. அதெல்லாம் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கார் விஷால். அவர் எப்படி நடந்துக்கணும் ஒரு பொது வெளியில் அன்னைக்கே சாயந்தரம் பார்த்தேன். அதுக்கான காரணம் தெரிஞ்சது. குஷ்பு பிராட்டியார் ஒரு பெரிய தலைவியா இருக்காங்க, அவரை பார்த்த உடனே கட்டி போச்சு. அவர் இன்னொருத்தன் பொண்டாட்டி, அவர் சமூகத்துல பதவியில இருக்கிறவரு, பொது வெளியில இப்படி நடக்க கூடாது இல்லையா? உங்களுக்கு படத்துல நடிக்கிறது வேற, பொது வெளியில அது அநாகரிகம். நீங்க கேட்ட கேள்விக்குத்தான் பதில் சொன்னேன். விஷால் அப்படிலாம் நடக்கக்கூடாது. அவர் வீட்டுக்காரர் சுந்தருக்கு எவ்வளவு மனவேதனையா இருந்திருக்கும்.
சிரிக்காதீங்கப்பா, அப்படி இல்லை. என்னதான் நடிகையாக இருந்துட்டாலும் அவர் கண்ணகியாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவெளியில் ஒரு கண்ணகிய, ஒரு கோவலன் இல்லை, வேற ஒருத்தர் கண்ணகிய, வேற ஒருத்தர் கோவலன் அல்லாதவர் ஒருவர் முத்தம் கொடுத்து புச்சுன்னு முத்தம் கொடுக்குறாரு. அது எனக்கே அசிங்கமாக இருந்தது. ஒரு நடிகராக அப்படிலாம் நடந்துக்க கூடாது. அவர் உடல்நிலை தேறிடுவார். சின்ன வயசு தானே, இன்னும் கல்யாணம் வேறு ஆகல. இப்பயே இந்த நடுங்கன்னா கல்யாணத்தில் என்ன ஆகுது? அதனால அவர் திருத்திக்குவார். மும்பையில மற்ற மாநிலத்துல வந்து பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணா எல்லா நடிகர்களும் வந்து பெரிய உச்சபட்ச நடிகர்களும் வந்து குரல் கொடுக்குறாங்க. ஆனா இங்க நடந்த ஒரு விஷயத்துக்கு யாரும் குரல் கொடுக்கவும் இல்லை. அதே மாதிரி ரஜினி சார் இது கேட்கும் போது நோ அரசியல் கொஸ்டின் சொல்லிட்டாரு. அது எப்படி பாக்குறீங்க? ரஜினி சாரே மறுபடியும் கொண்டாந்து பாட்டுறீங்க. அவர் தான் நடிக்கிறதுல மட்டும் பண்ணுறாரு. இந்த இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இதை கேட்கல, நோ அரசியலுங்கிறாரு. அதே அவர் பழைய இதில் கிளிப்பிங்ஸில் வருது, ராம ஆண்டாலும் ராவணி ஆண்டாலும் நான் ராவணனோட ஃபேனு, நான் ராவணனோட பிரதிநிதி அப்படின்னு ஸ்ரீபிரியா வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல சொல்லுவார். நான் ராமன் வந்து சொந்த பொண்டாட்டி சந்தேகப்பட்டவன், நான் ராவனை 14 வருஷம் பாதுகாத்தவன் அப்படின்னு நான் ராவணன் அப்படின்னு காட்டிக்கிறாரு திரைப்படத்தில். நடைமுறையில் அவர் இப்படி ஒரு பயந்தாங்கொழியாக இருக்கிறாரு. அவருக்கு மீட்ரு ஓடுது. அவர் படத்துக்கு 80 கோடி சம்பளம் வாங்க முடியுது. ரெட் ஜெயண்ட் எடுக்குது. அதனால கமலஹாசனும் அங்கே அடைக்கலாம், ரஜினிகாந்தும் அங்கே அடைக்கலாம், நடிகர் சங்கமும் அடைக்கலாம். நீங்கள் அவர்தே கேட்டுக்கலாம். பரவாயில்ல, நான் தான் இப்போ மாட்டிருக்கேன். சும்மா இருங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் நாகப்பட்டினம் சார் மாதிரி கேளுங்க. அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நீ என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ சொல்லிட்டேன், பொது வெளியில் நடந்தது தவறு, கவர்னர் செய்கிறது தவறு, முதல்வர் செய்கிறது தவறு. சார், முதல்ல இந்த நாடு உருப்படணும்னா இவிஎம் மிஷினை ஒழிச்சு கட்டுங்க. நான் ஏன் இப்போ கேட்குறேன்னா, 40 எம்பி வச்சுருக்காங்க திமுக. இப்போ என்கிட்ட இருந்துருந்தாடே முதல்ல நிப்பாட்டு, தேர்தலை நிப்பாட்டு. நான் உங்களை சொல்லலை, தேர்தல் நடத்தாத, நீ இவிஎம் மிஷினை தூக்கி போடு, பேலட் பேப்பரில் நடத்து அப்படின்னு ஒரு திராணியோட ஒரு தொடையை தட்டிக்கிட்டு திமுக கேட்கலாம்லங்க. அதுக்கு ஒன்று பாரு, உடனே கீழே சங்கியை நாளைக்கு கீழே போடுவான். நீ வந்து அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி ஜெயிச்சாங்கோ, இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. சார், தொடர்ந்து 3 தடவையும் இந்த மெஷினை வச்சு தான், இந்த ஹோட்டலுக்கா மெஷினை வச்சு தான் தில்லாலங்கடி வேலை பண்ணி வந்துட்டு இந்த எல்லா நிகழ்வுக்கும் காரணம் அதுதான். திமுக இப்போ அவங்க எதிர்க்கலை, அவங்க வழிவகுத்துக்கிட்டு இன்டைரக்டாக அவங்க எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்காங்க. அதனால் நாட்டு மக்கள் நாசமாயிட்டு வர்றாங்க. கண்டெய்னராக பிடிச்சாங்களே, பணம் எங்கே போச்சு? 3 கண்டெய்னரில் பணம் பிடிச்சாங்களே, எங்கே போச்சு? 20,000 கோடிக்கா எவ்வளவோ கொக்கைன் இங்கே கப்பலாக வந்துச்சு துறைமுகம், அங்கேருந்து தான் இங்கே வருது, எங்கே போச்சு? செய்தியாகுது, அடுத்த நாள் மறந்துடுறாங்க. எல்லாம் ஏர்போர்ட்டில் தங்கத்தை வந்து துறைமுகத்தெல்லாம் தார வாத்துட்டாங்க. சென்ட்ரல் அதை தட்டி கேட்கணுன்னா நம்ம ஆளுங்க இப்படி இருக்காங்க. அதுக்கு எல்லாமே இந்த மெஷின் தான். இவிஎம் தூக்கி போட்டு பேலட் பேப்பரில் பண்ணு, ஒரு ஆதிக்கம் மிகுந்த இடத்துல அவங்களே ஓட்டு போட்டுக்கிறாங்களா? எதுக்கு இந்த கேமரா இருக்குது? அதனால் சிசிடிவி எதுக்கு இருக்குது? சிசிடிவி பேலட் பேப்பர் முடிஞ்சு அதில் நியாயமாக நடத்துங்கன்னா நீதிபதி எல்லாம் பாக்கெட்டில் இருக்காங்க. அதுலேயும் என் 2-3 லட்ச ரூபாயை லாஸ் பண்ணி டெல்லிக்கு போய் பார்ட்டியின் பர்சன் அப்பியர் ஆகி வாதாடினேன். கூப்பிட்டாங்க, முன்னாடி பேட்டியில் சொல்லியிருக்கேன், டிஸ்மிஸ் அப்படின்ட்டாங்க. ஆயிரக்கணக்கான கேஸ் வருதான், நீதிபதிகள் கேட்க தயாராக இல்லை. ஏன்னா எல்லா நீதிபதிகளும் இவங்க ஜோல்னாப்பையில் வச்சுருக்காங்க. மத்திய அரசு நீதிபதிகள் எல்லாம் வெளில போகிறவங்களாக இருக்காங்க. இப்போயே ஒரு நீதிபதியே சொல்லியிருக்காங்களே, எல்லாம் விமர்சனத்துக்கு உட்படக்கூடியவர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான் அப்படின்னு. நீங்கள் பத்திரிகையாளர் தான் கேள்வி கேட்கணும். நான் சாதாரண ஒரு நடிகன். ஆமாம், எனக்கு வீணாக போன வேஷங்கள் தான் கொடுத்துட்டு வர்றாங்க. நம்மளே யாரும் பயன்படுத்துறது இல்லை. படம் எடுத்தால் காசை போட்டு அதையே வெளியிட விட மாட்டேங்கிறாங்க. என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க? சமீப காலமா ஒழுங்கா ஓடலையா? அது மக்கள்கிட்ட காசு இருக்க விட்டா தானே சார். ஆமாங்க, புஷ்பா 2 ஓடுது, புஷ்பா ஓடுது. இங்கே ஓடலை. அதுக்கு நியாயமான காரணம், அது நிறைய விளம்பரம் பண்ணி முதல்ல லைட்டாக கொடுத்துருந்தாங்க அந்த கதாநாயகிகளை. இப்போ எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஹீரோக்களே இல்லையே.
பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களே, எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க, வெளில போயிடுறாங்க. யாராவது கண்ணுக்கு தெரிய ஹீரோக்கள் இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்லைப்பா, நான் தான் இருக்கேன். ஒருத்தர் தான் இருக்கு. ஆமாம், தமிழக வெற்றி கழகத்துல இல்லை ஒரு நிமிஷம், ஒரு பதில் சொல்லலைன்னா மக்கள் ஜிஎஸ்டி அது இது லொட்டு லொஸ்க்கு பேண்டா ஜிஎஸ்டி திண்டா ஜிஎஸ்டி, நாளைக்கு பொண்டாட்டியோட படுத்தா ஜிஎஸ்டி, கல்யாணம் பண்ணால் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, மொய் எழுதுனா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. இந்த அம்மா நிர்மலா சீதாராமனா, எனக்கு இந்த அப்பு பாட்டி சீதா பாட்டின்னு ஒரு கதை படிச்ச நான் தான் வருதுப்பா. அந்த கிழவி எவ்வளவோ தேவையில்லை, அந்த கிழவனாரை போட்டு படுபடுன்னு படுத்தோம். இது நம்ம தேர்ந்தெடுக்காம வர்றதுனால தான் இந்த வினையெல்லாம். கேட்டால் காங்கிரஸில் நடந்துச்சு இல்லை, நாங்களும் அப்படித்தான் பண்ணுவோம். இந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தர் வெளியுறவில் அம்பாசிடர்களாக 240 பேர் யார் இருக்காங்க? என்ன சமத்துவம் இது? என்ன ஜனநாயகம் இது? கேஸ்ட் சென்சஸ்ஸு கண்டிப்பாக நடத்தணும், அது ஒரு தீர்வு. இஎம்ஐ தூக்கணும், அது ஒரு தீர்வு. தமிழ்நாட்டில் நிதிஷ்குமார் பண்ணார்ல, பீகாரில் நீங்கள் தான் 25 ஆண்டு நான் பெரிய பரம்பரை திராவிட மாடலுங்கிறீங்கல்ல, நாளைக்கே ஒரு 100 கோடி கூட ஆகாது சார். நீங்கள் கேஸ்ட் சென்சஸ் நடத்துங்க சார். அந்தந்த சார் எல்லா மக்களுக்கும் ஒரு 100 கோடி இருந்தால் போதும். பழைய ஆசிரியர்கள், வேலை இல்லாதவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு டீம் அம்மா போ என்கொயரி பண்ணு. ஒரு எவன் தடுக்கிறான் உன்ன? தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழக முதல் அது சென்ட்ரல் தான் பண்ணணும். என்ன இது, என்ன இது கேவலமா இல்லையா சார்? கேஸ்ட் சென்சஸ் நாளைக்கே நடத்துங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இவனுக்கு இவ்வளோ இவனுக்கு இவ்வளோ அதிகாரத்தில் பதவியில் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுங்க. அப்போ தெரியும் 70% எவன் உட்காந்துருக்காங்கிறது. அவனுக்கெல்லாம் விஆர்எஸ் கொடுத்து தொட்டி விடுங்க. முதல் முறையாக பதிவு பண்ணுறேன், நிறைய சம்பாரிச்சிட்டான், நிறைய உழைப்பை உறிஞ்சிட்டான், எல்லாம் விஆர்எஸ் கொடுத்து தொட்டி விடுங்க. எவன் உட்காந்துருக்காங்கிறது அப்போ தெரியும். ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? இது இவிஎம் தூக்குங்க. எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். நிறைவேற்றுங்க, நடத்துங்க. ஒரு சட்டம் கடுமையாக்குங்க, சட்டத்தை கடுமையாக்குங்க. அப்போ புருஷனுக்கே தண்டனை கிடைச்சிருப்பா, ரொம்ப மோசமானதா இருக்கு. இல்ல ஒரு பெண்ணை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டா, அவன் பொண்டாட்டின்னு கட்டிட்டா அவள் பின்னாடியே தான் நம்ம போக வேண்டியிருக்கு. காதலன் ஆமாங்க, பொண்டாட்டி பின்னாடி தாங்க போகணும். முதல்ல பார்த்து அதான் ஐயோ ஐயோ ஏன் கேட்குறீங்க? முதல்ல அப்படி லவ் பண்ணுவாங்க. கல்யாணம்னு பண்ணிட்டு அந்த குழந்தைய நீ பிடி, இந்த பேக்கை நீ பிடி, போய் பாருங்க கட்டப்பையன் நீ பிடி, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், லிப்ஸ்டிக் போட்டு எல்லாம் போட்டு 4 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வருவாங்க. அப்போ அவனெல்லாம் தூக்கி உள்ளே போட்டா சட்டத்தை பார்த்து அமல்படுத்தணும்ப்பா, தப்பாக போயிருப்பா. ஆம்பளைங்க இல்லை ஐயா, காமெடி பண்ணாதீங்க ஐயா. நான் ஐயா கேட்டுங்க அது பாப்பா சரி இல்லை சரி போட்டு உட்காரு சார், இப்படி வரணும்லப்பா, சரி போட்டு உட்காரு, சரி உள்ள தம்பி தம்பி என்ன பரவாயில்ல, என்ன ஆச்சு சண்டை போட்டுக்காதீங்க. சரி 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 அதெல்லாம் ஒரு எதேச்சியா இப்போ அந்த புஷி ஆனந்தோட ஆதரவாளராக இருப்பார், அவரால் பதவி போடப்பட்டிருக்கோம், புரியுதுங்களா? சுவரொட்டியெல்லாம் அது போட்டிருப்பாங்க, விஜய் சின்னதாக்கியிருக்கலாம், அது ஒரு தவறுகள். அதுக்காக கட்சி புஷி ஆனதுன்னு ஆயிருமா? நான் கூட இந்த கட்சி ஆரம்பிச்சுட்டு வேலூருக்கு போய் 60-70 லட்ச ரூபா சொந்த காசு போட்டு போராடிட்டு இருக்கேன், பொதுச் செயலாளர் நீக்கிட்டீங்கன்னா ஒருத்தனை நாயக்குணர் நடு வீட்டில் வச்ச மாதிரி அதெல்லாம் செய்தி ஆகுது. நான் கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணினேன், செய்தி ஆக்கிடுறீங்க. அதெல்லாம் சொல்லி உடனே விஜயோட போராட்டத்தையோ இனிமேல் பார்ப்போம். அவர் ஒரு புதுசாக வந்திருக்கார், எல்லாருக்கும் உரிமை இருக்குது, அடிக்க விட்டு விழுந்தால் ஒரு கட்சி இருக்குது. அதே நேரத்தில் இருமாப்போட எங்களை யாரும் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது, 75 ஆண்டு பாரம்பரியம் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா மக்கள் தீர்மானிக்கிறது தான். யாரும் ஆட்ட முடியாதவன் அசைக்க முடியாதவன்லாம் யாரும் இல்லை. எதுவும் நடக்கலாம். நான் நல்லவங்க பக்கம் நிற்கணும், ஒரு மாற்றம் கொண்டு வரணும்.
அதில் தப்பே இல்லை. நான் முத பாமகவில் சேர்ந்தேன் 92. அப்போல்லாம் அன்புமணியெல்லாம் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல, சின்ன பையனாக இருந்திருக்கலாம். இல்லை, அவர் சொன்னது இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்தெல்லாம் நான் அரசியலுக்கு யாரையும் கொண்டு வர மாட்டேனார் இல்லையா? இல்லை அது சொன்னார். நான் அவரோட இதை பார்த்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக 7 நாள் இல்லை ஜெயலலிதா அம்மாவுக்கு பதில் சொல்லி 7 வருஷம் என்னை உள்ளே போட்டாலும் நான் தமிழ் எழுத்தை ஆதரிப்பேன்னார். ஆக இவர் தான் தலைவர்னு சேர்ந்தேன். அடுத்த ஒரு கூட்டத்தில் எங்கள் வன்னியர்களுக்கு போகத்தான் மற்றவங்களுக்குன்னாரு. நான் எப்படி பார்த்தேன், அடுத்த நாளே விலகிட்டேன். புதிய தமிழகம்ல சேர்ந்தேன். அதில் 50,000 1 லட்சம் ஓட்டு வாங்கினேன். நீ குச்சு குச்சுன்னு பேசிட்டு இருந்தா நான் எப்படி பேசுறது? அவரும் 19 பேர் செத்துட்டாங்க அந்த இதில் போராட்டத்தில். நான் அடுத்த நாள் குய்யா முய்யான்னு கதறிட்டு இருக்காங்க. போனேன். இப்போ நான் மசால் தோசை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தார். என்னடா இது? அடுத்த நாள் அதுலேருந்து விலகிட்டேன். இந்த மாதிரி நானா சேருவேன், நானா விலகிடுவேன். ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில். போதைப் பொருள் ஏகப்பட்டதாகிடுச்சு. இதை கடுமையாக சீரியஸாக தடுக்கணும். சார், பெரியார் கொள்கையில கையில் எடுத்த விஜய் அவர்கள் வந்து பெரியாரை பத்தி பேசினாலே வாய் வளர்க்க மாட்டாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் நடிகராகவே முழுக்க நிறைய படங்களில் நடனம், பர்தல் பஞ்சு, கில்லி, லியோ, அவர் மக்கள் மனசில் இளைஞர்கள் மனசில் பதிஞ்சிருக்கிறவர். அது பேசிக்கிட்டே இருக்கணுமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பெரியாரை இல்லாமல் யாரும் அரசியல் பண்ண முடியாது. பெரியார் பங்களிப்புங்கிறது நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறது, நீங்கள் என்ன அபியூஸ் பண்ணாங்க அதை சொன்னால் தான் எனக்கு வரும். இல்ல, இதுவே அம்பேத்கரை பத்தி பேசியிருந்தா உடனே ரஞ்சித் கலவி வந்திருப்பாரு, திருமாவளவன் வந்திருப்பாரு. அம்பேத்கர் அதாவது வட இந்தியா முழுக்க இன்னைக்கு அதிக சிலைகள் இருக்குது. ஆனால் அங்கே போய் பாருங்கள், இன்னும் ஜாதிய கொடுமைகள், தண்ணி அன்டச்சபிலிட்டி போட்டு மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறது. அவர் பண்ண பயனே இல்லாமல் போகுது. அவர் ஒரு கேஸ்ட் லீடராகவே பார்த்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, இந்த வெஸ்ட் பெங்கால் இப்போ இருக்கிற அந்த பங்களாதேஷ் மக்கள் ஓட்டு போட்டு தான் முதல்ல அனுப்புகிறாங்க. முஸ்லீம்களுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இல்லாத மாதிரிலாம் காட்டுறாங்க. இப்போ எல்லாருக்கும் எல்லாம் வேணும், அதுதான் நம்ம கொள்கை. அம்பேத்கர் எவ்வளோ போராடினாங்க, அதை விட அதிகமாக பெரியாரோட இது இன்னும் 1000 ஆண்டு ஆனாலும் அவரை அழிக்கவோ ஒழிக்கவோ அவரோட அர்ப்பணிப்புகள் அதை கொச்சைப்படுத்தக்கூடாது. அந்தந்த காலகட்டத்தில் கால சூழலில் பதில் சொல்கிறதெல்லாம் தேடி பார்த்து இண்டி எடுக்கல பண்ணி இந்த மாதிரி இதில் இது சொல்லியிருக்காங்க, இதில் இது அதெல்லாம் ஏங்க, அவர் எத்தனை கூட்டங்கள், எத்தனை கல்லறியை அனுபவிச்சிருப்பார், எத்தனை பேர் செருப்பு வீசியிருப்பான். ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறேன். அதை மீறி 96 வயசு வரைக்கும் போராடி இன்னைக்கு இந்தியாவில் உலகம் முழுக்க ஒரு தென்னிந்தியாவில் ஒரு தமிழர்கள் தலைநிமிர்ந்து வாழ காரணமாக இருக்கார். ஆதலினால் நன்றி நன்றி. கேஸ்ட் சென்சஸ் உடனே நடத்தணும். கேஸ்ட் சென்சஸ், சாதிவாரி கணக்கெடுப்பு உடனே நடத்தினா தான் இதுக்கு தீர்வு. இந்த ஓட்டு மெஷினை ஒழிக்கணும். 2026 தமிழ்நாட்டில் மட்டும், அதாவது எங்கெங்கே படித்தவங்க இருக்காங்களோ, எங்கெங்க இது இருக்காங்களோ, அங்கே அவங்க தில்லாலங்கடி பண்ண மாட்டாங்க. வீட்டில் வர்றது இல்லைங்க, வெளியில் போகிற பசங்க பள்ளிக்கூடத்தில் கன்சூம் பண்ணுறாங்க, வெளியில் வாங்குறாங்க, கொடுக்குறாங்க. என்ன மாதிரிங்கிறது அரசுக்கு தெரியும். இப்போ போலீஸ் காவல்துறையெல்லாம் எதுக்கு வச்சிருக்கு? வெளியே போனால் டமால் டமால் நிப்பாட்டி பிடிக்கிறாங்கல்ல, ஹெல்மெட் இல்லை. நிறையப்பா, என் பையன் கூட அதுதான் பிஏ உயர் அதிகாரி, 40 கிலோவோட பிடிபட்டுருக்காங்க. அவன் 4 நாளில் வெளியே வந்துடுறான். எங்க ரொம்ப கடுமைங்க. இப்பெல்லாம் குழந்தையெல்லாம் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்க்க முடியாதுங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கணும். பெற்று விடுறோம், வளர்த்து விடுறோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லை. இப்போ பெரியார் முறையில் கட்சி ஆட்சி நடத்துறீங்கிறவங்க இப்போ பெரியார் இப்படி சீரழிஞ்சு பண்ண பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? அறிஞர் அண்ணா சும்மா இருப்பாரா? வள்ளுவன் பேரை சொல்லிக்கிட்டுனா டாஸ்மாக நடத்தலாமா? மூடு. வருமானம்லாம் நிறைய வருது. 56,000 கோடிக்கு மேலே எவ்வளோ மாதத்துக்காக வருஷத்துக்கு அந்த வட்டி கட்டுறாங்களே தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினதுக்கு எவ்வளோ கோடி? தெரிஞ்சவங்க யாரும் இருக்கீங்களா?
ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் 56,000 கோடிக்கு மேலே சம்பாரிச்சு அந்த காசை கொண்டு வட்டியாக கட்டிட்டு இருக்கு. இங்கே 1000 ரூபா பிச்சை போகிறதுக்கு காசு இல்லைன்னு. ஆனால் அவங்க உலக பெரும் பணக்காரர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவா பெரியாரிசம், அதுவா அண்ணாயிசம், அண்ணாவளி அவங்க பேருக்காக பண்ணிக்கிட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டாங்க. இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். நீங்க த்ரிஷாவை பத்தி பேசும்போது எதுக்கு நான் எங்க பேசினேன்? கட் பண்ணி போட்டு நாசம் பண்ணா மறுபடியும் நீ மறக்க முடியாட்டி போ, தனியா போ. கொஞ்ச நாள் அவங்க அமைச்சர் ஆயிடுவாங்க. அங்க போய் நீ துணை காரியதரிசி ஆயிரு. போக மாட்டேங்குதா? ரொம்ப ஆகுங்கம்மா. இப்ப நயன்தாரா ரசிகனா நீ? நில்லு நான் சொல்லிடுறேன். பார்த்தேன் 4 நாள் முன்னாடி. எனது உழைப்பை சுரண்டி தனுஷ் சொல்லியிருக்காரா? என்ன சொன்னாரு? போச்சுரா நீங்க அவர் கேட்கல. சரி பண்ணிட்டாங்க. சரி அஞ்சு கோடி தாரு, 10 கோடியில 5 கோடின்ட்டாரு. நயன்தாரா சொல்லல, தனுஷ் சொல்லியிருக்காரு. தனுஷ் ஏன் உழைப்பு எங்க சுரண்டினாருன்னு தெரியல. ஜெயநாரா எப்படி சுரண்டுச்சுன்னு தெரியல. அவர் என்ன அவர் உழைப்ப சுரண்டி 10 கோடி. கேரளாலேருந்து வந்திருக்காங்க நம்ம சக நடிகை கதாநாயகி, அவங்க கூட நடிச்சிருக்காங்க. அவர் படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. தனுஷ் பெரிய ஹாலிவுட் நடிகர் அளவுக்கு உயர்ந்துட்டாரு. இதெல்லாம் ஒரு பெருசு பண்ணலாமா? 10 கோடி தானே, வச்சுக்க போ. ஒரு செகண்ட் வர்றதுக்கெல்லாம் காசு கொடுன்னு கேட்டால் நம்ம தமிழனுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதனால தனுஷெல்லாம் அதை பண்ணக்கூடாது. ஆமாம், அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அது ஏதோ அது கல்யாணம் இதை நடத்துது, படத்தில் வராத காட்சியை பயன்படுத்தியிருக்கு. இதுக்கு ஒரு பிரஸ் மீட்டு, நயன்தாராவுக்கு சப்போர்ட்டு. இல்லை வெள்ளை நேற்று வந்துட்டாப்புல. அது அந்த மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் பையன் சொல்கிறான், உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பேர் பசங்க இருக்காங்கப்பா, எல்லாமே இந்த கேஸுங்க தான் சொல்கிறாங்க. அது தமிழ்நாடு முழுக்க. அதுக்காக தான் இந்த பிரத்யேகமாக உங்களை சந்திக்க விரும்பினேன். இதை ஒழிக்கணும். இது தமிழ்நாடு ரொம்ப நாசமாக போச்சு. நாசமாக ஒழிக்கணும், போதைப் பொருளை ஒழிக்கணும். ரெண்டும் ஒழிக்காமல் தமிழ்நாடு உருப்படாது. கண்டிப்பாக ஒழிக்கணும். வள்ளுவர் வழியில், அண்ணா வழியில் திமுக ஆட்சி செய்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக இதெல்லாம் தடுக்கணும். தடுக்கிறதுனால தமிழ்நாடு முன்னேறும், உங்களுக்கு மிகப்பெரிய புகழ் சேரும். அவ்வளோதான் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.